பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர். ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 96வது நாள் 96வது எபிசோடு 8/1/2026 அன்று ஒளிபரப்பான நிகழ்வுடைய ஒரு விரிவான ஒரு பார்வையை பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான நிகழ்வுகளாக வாட்டர்மெலனுக்கும் கானாவனத்துக்கும் பெரிய சண்டை நடந்தது. திவ்யா அதை தடுத்து நிறுத்த பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்று வச்சு கெமி உள்ளார வந்ததுக்கு பிறகு நடந்த விஷயங்கள். அதன் பிறகு எல்பிடபிள்யூ டீம் உள்ளார வந்தது. அதன் பிறகு வெளியே போனதுக்கப்புறம் யாரெல்லாம் காசு எடுத்து போனாங்கன்றது திவ்யா ரொம்ப ஹாட்டாக இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த முக்கிய நிகழ்வுகள். என்ன மேடம் திவ்யா கோவமாக இருந்தாங்க? திவ்யா நீ அப்படிங்களா? நான் திவ்யா ஹாட்டாக இருந்தாங்கன்னு தான் சொல்கிறதுங்கன்னு நினச்சேன். இவங்க இப்படி இவ்வளோ இப்படியா வருவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆக்சுவலி இல்லை, திவ்யா ரொம்ப கோபமாக இருந்தாங்க. அதுதான் பேச போகிறோம். அது என்னென்னா அது தனி வீடியோ தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே வித் அஸ். ஒரு பாட்டு ஒன்று போட்டாங்க ஜாக்கி, எல்லாமே காசு பாட்டு தான். உனக்கும் வேணும் எனக்கும் வேணும் அந்த பாட்டு பயங்கரமா எல்லாரும் ஆடினப்ப அப்சரா ரொம்ப நல்லா ஆடினாங்கன்னு விக்ரமே பாராட்டு. அப்சரா பயங்கரமா ஆடுற இதுக்கு மேலே இருந்தா அடுத்த வாட்டி கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதனால அதேதான். ஸோ அதன் பிறகு என்னன்னா, சில இடங்கள்ல நம்ம நேத்தே சொன்னோம், ஒரு சில பேரை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் லைஃப்ல. ஒன்றும் தப்பு கிடையாது அதுன்னு வச்சுக்கோங்களேன். கானா வினோத் எனக்கு தெரிஞ்சு திவாகர் கிட்ட இருந்து தள்ளியே இருந்திருக்கலாம். தள்ளி தாங்க இருந்திருந்தாரு, தள்ளி தாங்க அவர் இருந்தாரு. இவர் தாங்க போய் நோண்டினாரு. இப்போ நோண்டி எல்லாரும் இவர் பக்கம், அதுதான் சொல்றேன், இவர் பக்கம் ஆள் கிடைச்சதுக்கு அப்புறம் பேச்செல்லாம் பயங்கரம் இன்னைக்கு. உண்மையிலேயே அதாவது அவர் ஒன்னும் தப்பா சொல்லுங்க. இதுல இன்னொன்னு, கானா வினோத் கரெக்டா காய் வெட்டிட்டு இருப்பாரு. இவர் திரும்ப பேசிட்டே இருப்பாரு. பாடி ஷேம் பண்றாங்க, ஏற்றத்தாழ்வுகள் வெளியில பார்த்து வந்திருப்பாரு. இவர் கேஸ்டிஸை பேசியிருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் வந்திருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வு அவர் தான் பாக்குறாரு, நான் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக அவர் வந்திருக்காரு. அதே மாதிரி சேனல் தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம், சபரியை பத்தி பேசு அப்படின்ட்டு. அதனால அதை பத்தி பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் பார்வை பத்தி போயிட்டாங்க, கஷ்டப்பட்டு போயிட்டாங்க அப்படின்ற கதையை போட்டுட்டு இருந்தாரு. இந்த நேரத்தில் தான் நான் டவல் போட்டு போன மாதிரி கானா போயிருந்தாருன்னா அவர் கப்பிடிச்சிருப்பாரு. ஆனால் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, உங்களுக்கு பேர் சூப்பர், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஆனால் என்ன பிரச்சனை, வெளியே போச்சு, வெளியே போனவங்க சொல்லியிருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணவும் முடியும். அப்படின்னும் போது எப்படி டாக்லா அவருக்கு ஒரு விஷயமும் தெரியாது. இல்ல ஜாக்கி, லைவ்ல பார்த்த நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. லைவ்லயே இவங்க சொல்லியிருந்தாங்களா, ரம்யா நீ ஜெயிக்கிற மாதிரி இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்களா. அவங்க ஒய்ஃபும் அந்த இண்டிகேஷன் கொடுத்துட்டு தான் போனாங்க. பணம் பொட்டியே நீ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனப்பவே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும் இல்லையா? வந்திருக்கும். ஆனா வாயை புடுங்கிறதுக்கு தான் ஆள் அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப சொல்றேன், இப்ப ரம்யா சொல்லியும் கூட அவருக்கு அது ஸ்ட்ரைக் ஆகலைங்கிற விட இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி. ரொம்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒருத்தர் நம்மள அவர் தரம் தாழ்ந்து பேசிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பேண்ட் கீழே இறங்கி இருக்கியா, தப்பு ஒண்ணும் கிடையாது. பேண்ட் கீழே இறங்கி இருக்கு, ஐயோ கவனிக்கல வினோத் அப்படின்னு பேண்ட்டை சரி பண்ணி போட்டுக்குவாங்க, அவ்வளவுதான். அந்த சட்டையோடய அவர் போயிட்டு வெளியில தக்கச்சிக்கு 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 ஜம் ஜம் அப்படின்னு ஆடுறாரு. அதை அந்த வீட்டில் இருக்கவங்க எளிமையாக கடந்து போகிறாங்க. இவர் ஏன் அதை கேட்கணும்? எந்த எருமாட்டு மேலே மழை பெஞ்சவர் நீங்கள் போயிட்டு போங்க, காமெடி பண்ணுறீங்க போகிறீங்கன்னா கூட நீங்கள் எட்டருந்து நீங்கள் பேசிட்டு போயிருக்கலாம். அதில் இது அப்படிதான். இது எப்பயுமே நான் 8 அடி தோண்டிட்டு 2 அடி இருக்கும்போது விட்டுட்டு போகிற கதைகள் நிறைய இடத்துல இருக்கும். அது நீங்கள் ஒன்றும் ஜட்ஜே பண்ண முடியாது. அந்த ப்ரெஷர் அவருக்கு உண்டு. இன்னொன்று, எல்லாரும் கானா வினோத் கெட்டவர்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ஒரு வாரத்தில் அவர் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணி அவர் தலைக்கான அதிகமாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் அவர் செய்யறதெல்லாம் காமிச்சிட்டே இருந்தாங்க. வேற இங்க அப்ப உள்ள இருக்கிறவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க அவர் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. இப்போ இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் வச்சுக்காங்களா, இப்போ கானா வினோத் சப்போஸ் போட்டு எடுக்கலன்னு வச்சுக்காங்களேன், சப்போஸ் ஆளை மாற்றிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சேனலே இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா சேனலுக்கு என்னென்னா அடுத்தடுத்து அவங்க கூப்பிடும் போதெல்லாம் அவங்க ஏகப்பட்ட ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நிற்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது சபரியாக இருக்கலாம், திவ்யாவாக இருக்கலாம், அரோராவாக இருக்கலாம், அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பார்ப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். இல்லை சார், இவங்க அவங்க பேர் என்ன, ரக்ஷிதா இல்லைங்க, இவங்க இன்னொருத்தவங்க இருந்தாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் வின்னர். அவங்க செகண்ட் சீசன் வின்னர் இது அந்த பொண்ணு கூட ரித்விகாவுக்கு அவங்க எவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்துட்டாங்க. சேனல் எவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்தாங்க, சும்மா சொல்கிறேன், புரியுதுங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் வின்னராக இருந்தார்ல ஆரவ், எத்தனை வாட்டி இங்கே வந்துட்டார் அவர், அவ்வளோதான். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு. அதில் அப்படி பாருங்க, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு அவங்க கூப்பிட்ற நேரத்தில் வர்றவங்க தான் அவங்களுக்கு தேவையான ஆளாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க அவ்வளோ ஷோ பண்ணிட்டு இருக்காங்க.
இது ஒரு கதை. இது அவங்க பதிய வச்ச முகங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதேதான் புதுசா ஒருத்தவங்க வந்து பதிவு வைக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த LPWல வந்தாங்கன்னா நான் கண்டிப்பா பிக் பாஸ் வந்துருவாங்க. எல்லாருமே வந்து நீங்க யோசிச்சு பாருங்க ஜாக்கி, வாய்ஸ் ஓவர் மாதிரி இருக்க முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் சீசனுக்கு அப்புறம் அவங்க பிக்கப் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. இவங்க புதுசா ஒருத்தவங்களை வந்து அதுக்கப்புறம் வந்து இது பண்ணி அது கஷ்டம் தானே. ஓகேவா, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பிரேக்குக்காகவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொன்னதுக்கப்புறம் உண்மையிலேயே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார். இதை எங்கே வச்சுருந்தீங்க இவ்வளோ நாள் சொல்லியிருக்கலாம்ல, பாருங்க இவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும் இல்லையா? எல்லா நேரத்துலையும் நாமளே சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? லவ்லேருந்து எல்லாத்தையும் எவ்வளோதான் நாமளே சொல்கிறது. நீங்கள் என்ன புடிங்கிட்டு இருந்தீங்களான்னு கேட்டீங்களா? நீங்க புடிங்கிட்டு இருந்தீங்களான்னு கேட்டீங்க, புடிங்கிட்டு இருந்தீங்களான்னு கேட்டீங்க, நான் பார்த்தேன். இல்லை, I didn't do that. ரைட், ஓகே. எஸ், புடிங்கிட்டு தான் இருந்தேன். எஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. நீங்க பாடலையா? நான் ஒரு பிரேக்லாம் விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு வேற உங்க பாட்டுக்காக சொல்லியிருக்கேன். திவ்யா பத்தி பேசுங்க, பாட்டு பாடுறேன். இல்லை இல்லை, அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த எபிசோட் எதுவும் நாங்களே பாடுறோம். சரியா? சரி, இது நல்லா தான் சொல்வார். ஏங்க இப்போ உங்களை பேண்ட்டை சரி பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் பண்ணி வாங்கி சொல்லுவீங்களா? அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று சொல்லுவார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா பாடி ஷேம் பண்றாங்கன்னு ஒரு சொல்லுவார். இவரும் வாயை திறந்து எல்லாம் சொல்லி கயிறு சட்டி வாய் சட்டி எல்லாம் சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா ஒண்ணுங்க, வெளியில மட்டும் காணாம திறந்து இப்படி அவர் பேசவே முடியாது. ஆப்வியஸா சார், இவருக்கு ஒரு ஆட்கள் இருக்காங்கன்னா அவருக்கு ஒரு ஆமா, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அது வந்து இங்க வந்து அதை பேசுறதுக்காக வந்தாரு போனாரு. அவரும் வந்து எவ்வளவு கண்ட்ரோல்டா இருந்தாரு. வெளியில போய் திவ்யா கிட்ட அவர் வந்து புலம்புவாரு, அது வேலைக்காகாது. சோ ஏங்க சீக்கிரமாங்க, இந்த இடத்தையே திரும்ப திரும்ப சுத்திட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. உங்களை தான் பாராட்ட வந்தேன். சொல்லுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு நான் பாக்குறப்ப ஜாக்கி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாரு. ஸ்பெஷல் வீடியோஸ் எல்லாம் போட்டு ரொம்ப 4-5 வீடியோ பண்ணிருந்தீங்க. புடிங்கிட்டு இருந்தானே கேட்டீங்களா? அதேதான் நான் கேக்கல. அப்படிதான் தவறா பேசுறீங்க என்ன பத்தி, தவறா சித்தரிக்காதீங்க ஒருத்தரை பத்தி. ஓகேவா, ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க, அவங்கள ஸ்டாம்பிங் பண்ணாதீங்க. ஓகேவா, சரி. இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னன்னா வியன்னாங்க ரொம்ப நெகட்டிவிட்டி. அதாவது அங்க பேசிட்டே இருக்கும்பொழுதே நெகட்டிவிட்டிலாம் பத்தி பேசாதீங்க, நாங்களும் இந்த வீட்டுல தான்மா இருந்திருக்கோம், எங்களுக்கும் எல்லாம் பேச உரிமை உண்டு அப்படின்வாங்க. உடனே ரம்யா கூட கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைங்க. அவங்களுக்கு நிறைய அரோரா கொண்டாடப்படுறது பிடிக்கல, நிறைய பேர் திவ்யா அப்படி இருக்கிறது பிடிக்கல. ஆனா ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து வேணாம்னு நன்றி சொல்லணும். அந்த கருப்பு ட்ரெஸ் மேம், அந்த கருப்பு ட்ரெஸ் மட்டும் அவங்க எடுத்து வேணா போட்டிருந்தாங்களா? இல்ல, நேத்து வேணா போட்டிருந்தாங்க, இன்னைக்கு திவ்யா போட்டிருந்தாங்க. ஓ அப்படிங்களா? அந்த கருப்பு ட்ரெஸ் வா 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 வா, சான்ஸே கிடையாது. வேற அதுவும் கருப்பு தான். ஆமா, ஆனா அந்த கருப்பு வேற, இந்த கருப்பு வேற. நல்ல ஞாபகம் வச்சுக்கிறேன் ஜாக்கி. என்ன சொன்னீங்க அதுக்கு? இல்ல மேடம், அந்த கருப்பு வேற, அது வந்து கீழே வந்து இதெல்லாம் ஒரு மாதிரி இதுவரையிலும் வந்துட்டு கருப்பு வேற, இந்த கருப்பு வேற. எஸ், கருப்புல வந்து அந்த டிசைன் வேற, இந்த டிசைன் வேற. மைண்ட்ல வச்சுக்கிறேன். யாராவது டிஜிட்டல் இது வந்து ரெக்கார்டடியா ஜஸ்ட் இந்த பிட்ட மட்டும் இதுக்குன்னே நிறைய சனியை சுத்திட்டு இருக்கும். இதை மட்டும் கட் பண்ணி அனுப்புவோம். அக்கா இது டிஜிட்டல் ரெக்கார்டு, நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், வேலை மெனக்கிட்டு. சரி அனுப்புங்க, பரவாயில்ல, பாத்துக்கலாம். அதேதான். அதன் பிறகு வந்து என்னன்னா இவங்க சொல்லுவாங்க, அதாவது விக்ரமும் நம்ம சாண்ட்ராவும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப விக்ரம் தெளிவா சொல்லுவாப்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்காகவே உள்ள வந்திருக்காவே. ஏன்னா எது சொன்னாலும் கேட்கல, அவ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும், ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் வந்து. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, நல்லது செய்யறவையானா போறதுக்கு முன்னாடி ஒரு 6 லிட்டர் பாரு ரத்தத்தை ஏத்தி நீ உள்ளார போயிருக்க, ரொம்ப சிறப்பா செய்யறமா அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுறாங்க. அதான் இப்ப சொல்ல வந்தேன், சோஷியல் மீடியாக்கள் பாத்தீங்கன்னா இந்த குட்டி பாரு என்ன பண்ணுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து இப்ப நம்மள மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நான் வந்து கொஞ்சம் கார் எடுத்துட்டு போலான்னு இருக்கேன், போய் செட் வரைக்கும் எல்லாம் இங்க இருந்து வந்ததுதான், செட்டை உடைச்சு இழுத்துட்டு வந்துரும், செட் வரைக்கும் போயிட்டு ஜெலுசில் கொடுத்துட்டு வரலான்னு அப்படிங்கிற மாதிரி வியன்னாக்காக பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவர் சொல்வாரு, அதனால அவள்கிட்ட டிஸ்கஷன் பண்ணாதீங்க, நமக்கு இதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம 6 பேர் ஃபைனலிஸ்ட் ஆயிட்டோம் அப்படின்ட்டு. அதன் பிறகுதான் அரோரா பேசியிருப்பாங்க. அது லைவ்ல ஏன்னு தெரியலங்க, லைவ்ல அரோரா பேசுறதை காட்டுறது இல்ல பெருசா, ஐ மீன் 1 ஹவர்ல. பட் அந்த லைவ்ல அவங்க பேசின விஷயங்கள் ரொம்பவே நல்ல தெளிவா வேற லெவல் பேசுறாங்கன்றதுனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா வீடியோ எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஓகேவா, ஆனா நம்மள வந்து பிஆர்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள எப்பயுமே ஒரு முத்திர குத்துவாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஜாக்கி நம்ம வந்து அவங்க ஐடிக்கு நம்பர் இவ்வளவு பேசியிருக்கோம், நீ அங்கதான் உன் பிஆர்னு சொல்லிருக்காங்க, பாத்து செய்யுமா அப்படின்னு நம்ம கேட்டுருவோம் ஜாக்கி. அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன பண்றது? ஓகேவா, ஐயோ ஏதோ இப்ப சொல்லும்போது உங்களை வச்சு செய்யணும்னு நினைச்சேன் ஜாக்கி. எப்பயுமே தான் வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க, இல்ல புதுசா அரோராவுக்கு மெசேஜ் பண்ணாலும் அவங்க ரிப்ளை பண்ண. ஏன்னா நீங்க இப்ப ரெகுலரா மெசேஜ் பண்ணுவாங்க, கால் எடுப்பாங்கன்றவங்களுக்கே சிக்னல் இல்லாம போயிடுச்சு. கடவுள் பார்த்துட்டாரு, கடவுள் பார்த்து சிரிச்சுட்டாரு. எப்ப எப்ப மெசேஜ் பண்ண முடியல ஜாக்கி, நான் வேளாங்கண்ணில இருக்கேன், கடவுள் இருக்கார் குமார். இல்ல மேடம், கூடயே தூவம் போட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உருப்படாம போயிடும். அது மட்டும் கிடையாது. Why you are not removing the glasses? ஒரு பர்சனல் விஷயம். ஒரு தோழி, இதே மாதிரி ஒரு தோழி, அவங்களுக்கு வந்து நான் வந்து
கால் பண்ணேன், இப்போலாம் பேசுறதில்ல. யார் தெரியுமா? உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு. ஏன் என்கிட்ட பேச மாட்டேறேன் அவங்கள. பட் வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அவங்கள பிடிக்கும். திஸ் மச் லவ் அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் விடுங்க. நான் என் நேரத்தை நிறையா கொடுத்துருக்கேன். ஒரு சிக்கலில் இருக்காங்க, அந்த சிக்கலுக்கு என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நான் அந்த சிக்கலில் இருக்கும்போது நான் இதை செய்யாத போகாத நான் ஒரு நேரத்தை நான் கொடுக்குறேன். அந்த கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை உதாசீனப்படுத்தினாங்க. அதில் வந்து ஏதோ பிரச்சனைலாம் ஆகி ரொம்ப நாள் கான்டாக்டில் நம்ம அப்போ திரும்ப வந்தாங்க. திரும்ப வந்து பேசுன்றாங்க. எனக்கு வந்து நான் பிஸியாக இருக்கேன், அதான் உண்மை. முன்னாடிலாம் வந்து நான் வந்து யார் மெசேஜ் அனுப்பிச்சாலும் உடனே ரிப்ளை பண்ணுவேன். என்ன எப்படி ஜாக்கின்னா எல்லா நேரத்துலையும் பிஸியாக இருக்க முடியாது. ரெக்கார்டிங் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் ரெக்கார்டிங் பண்ணுறோம், எடிட்டிங் 1 மணி நேரம், அப்புறம் மற்ற நேரம் அப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த மெசேஜுக்கு பதில் சொல்லுவோம். நிறைய மெசேஜ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இப்போலாம் கூடுமான வரை டைம் கிடைக்கும் போது எடுத்து வச்சுட்டு பண்ணுறேன். உடனே பண்ணும்போது அதுக்கு வந்து வேல்யூ இல்லாமல் போகுது. ரெண்டாவது, நீங்கள் உங்களுக்கு வந்து எப்போ உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்போ தான் உங்களுக்கு. நான் எல்லா நேரமும் பிஸி தான். ஆனால் அதை நான் பண்ணும்போது அது வந்து அதற்கான பதிலோ அதற்கான விஷயமோ நீங்கள் அதை பண்ணலைல்ல, அப்போ அதற்கான டைம் வரும்போது தான் அதுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகி தான் நான் வர முடியும். நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க, நான் இல்லைன்னா சொல்ல வரல, உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் ஓகே. இப்போ பேசுகிறது ஏன் இல்லைன்னு வருத்தப்படுறீங்க. ஆனால் இதை விட நான் சொல்கிற பேச்சை கேட்டு உடனே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு என்னை அப்படியே பார்த்துக்கிறவங்களை நான் எப்படி பார்த்துக்கணும். நான் நீங்கள் ஒரு ஆடியில் ஒரு நாள் அமாவாசை இதில் நிறைய வீட்டில் வந்து பார்த்து இந்த சேனலே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல நிறைய இடங்கள்ல இருக்குது. இதையெல்லாம் மீறி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு என்னை பார்த்துக்கிட்டு என்னோட வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கவங்களுக்கான ரெஸ்பாண்ட் நான் உடனே கொடுக்கணுமா, உங்களுக்கு கொடுக்கணுமா? அதுக்காக நான் தப்பு சொல்ல, ஐ எம் ஆல்சோ பிஸி. ஆனால் இப்போ நான் பிஸியாக இருக்கேன், தட்ஸ் ஆல். இதை இங்கே சொல்லணும்னு நினச்சேன் நான். கண்டிப்பாக, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இதோட சொல்லி நீ கூட பிஜின்னு ஒருத்தவங்களை வந்து 10 நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சதுக்கு இப்போ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஃபஸ்ட்டு அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா சில மெசேஜுக்கு வந்து உடனே ரிப்ளை பண்ணாமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கு தெளிவாக அனுப்பணும்னு வெயிட் பண்ணுவேன் நான். அந்த மாதிரி அவங்களோட மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. அது ஃபஸ்ட்டு தேங்க்யூ போட்டு வணக்கம் போட்டு அனுப்பிச்சிட்டேன். இப்போ 20 நாள் கழிச்சு அதுக்கு அனுப்புகிறேன். அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. எப்படி இதனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. நான் எல்லாரையும் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஆனால் என் நேரத்தையும் என் அன்பையும் யாராவது அதை புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நகர்ந்து தான் நிற்பேன் நான். அதுதான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயமா அதை பார்க்குறேன். இது ஒன்று. இன்னொரு கேள்வி, சரி நீங்கள் இன்னொரு விஷயம் வாங்க, அதுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இங்கே பாருங்கள், 23/12/2025 எழுதுன்னு தான், அதுக்கப்புறம் எழுதவே இல்லை. அதோட 95வது நாள் 97, அது வந்து 79 நாள் 80 எழுதியிருந்ததோட சரி. இப்போ வந்து 95 96ல் 8/1/26 அன்றைக்கி தான் எழுதியிருக்கேன்னா பார்த்துக்காங்க. இந்த மாதிரி ஜாக்கி நோட்டில் எழுதுறதுக்காகவே நம்ம அவரை வாழ்த்தும் விதமாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமே ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக. ஓகே, சரி விஷயத்துக்கு வருவோம். அதாவது வந்து வியன்னா வந்து இந்த மாதிரிலாம் பேசுனாங்கன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 பேர் கொண்ட சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். 6 பேரையும் கூப்பிட்டு விட்டு கெமி என்ட்ரி பண்ணணும், இவ்வளோதான் வேலை அப்படின்வாங்க. உடனே சபரி போய் பயங்கரமாக சண்டை போடுற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணாங்க. இதில் நான் திடீர்னு பார்க்குறப்ப திடீர்னு திரும்ப சீக்ரெட் டாஸ்கில் வந்து குயிங்னு அப்படி இப்படிலாம் போட்டு ஒரு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க சாண்ட்ராவுக்கு. இந்த வாட்டி இது எல்லாருமே சேர்ந்து செஞ்சது. அவங்களாம் இல்லைன்னா இவங்களாம் கூட்டு வர மாட்டாங்க, கூட்டு வர முடியாது. என்ன அதில் வந்து கொஞ்சம் பேக் ஆகிட்டாங்க நம்ம திவ்யா. உள்ளார நடந்து யாருமே சொல்லலன்னு போது அவங்க ஏற்கனவே வந்து இவங்க வெளியே நிற்கும் போதே கூட்டு வந்துட்டாங்க. அவங்க கூட்டு வந்து உள்ளார விட்டு அதுக்கு இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு அதெல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இந்த இடத்துல 2 பேருமே டேட்டு போட்டுருந்தாங்க. நம்மளுக்கு டேட்டு கொஞ்சம் ஆகாது. இவங்க ஏதோ கையில் டால்பின் போல இருக்கு. யாரு? திவ்யா. டால்பின் இருந்து எனக்கு இந்த பார்க்காதீங்க. இனிமே நான் திவ்யா வந்து வர்ற சீன்ல நான் இனிமே உங்களை வெளில போய் கெமி அவங்களும் இது எப்படின்னா மேடம், இந்த ஒரு ரோடுனா அப்படி பள்ளங்குழிலாம் அப்படி 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 இருக்கணும், மழை இருக்கணும் அப்படி. சரி விடுங்க. இல்லை ஜக்கி, இதெல்லாம் நம்ம பேசலாம். வாழ்க்கை எப்பவுமே வந்து நமக்கு வந்து நம்ம எதை வேண்டாங்கிறோமோ அதுதான் கொடுக்கும். யோசிச்சு பாருங்க. தேகம் யாவும் தீந்தாகம் தாகம் தீர நீதான் மேகம், கண்ணுக்குள் முல்லை வைத்து யார் தைத்தது, தண்ணீரில் நிற்கும் போதே வேர்க்கின்றது, நெஞ்சு பொறு கொஞ்சமிரு தாவணி விசிறிகள் வீசுகிறேன், மன்மத அம்புகள் தைத்த இடங்களில் சந்தனமாயனை பூசுகிறேன். தேங்க்யூ.
அது ஒரு இது மாதிரி அந்த டைட்டானிக்கில் படம் வரைகிறப்ப இருப்பாங்க அது மாதிரி இருக்கணும். ஒரு மாதிரி அங்கங்கே டால்பின்னு நட்சத்திரம் மீமோச்சி குமோ அது இதுன்னு டிஸ்கஸ்டிங். சரி எனிவே பட் ப்ரெசென்டிங் இட்ஸ் குட். இதில் ஒரு விஷயம் நான் சொல்லணும் மேடம். அதாவது கெமியை மறைய வச்சுட்டாங்க. நான் வந்து சொல்ல வருது இந்த உடை குறித்தான விஷயங்கள் தான். உடை அவருடைய சுதந்திரம், எல்லா பெண்களுடைய சுதந்திரம். நீ வந்து எப்படி வந்து பக்கிள்ஸ் வைக்கிற பெல்ஸ் பாட்டம் அவங்க அது மாதிரி பண்ணுவாங்க. முன்னாடிலாம் 80s பின்னாடி பக்கம் வந்து இவ்வளோ பெருசுலேருந்து அப்படியே குறைஞ்சி ஜாக்கெட்டு அப்பா அது மாதிரிலாம் டிசைன் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி பக்கம் வந்துருச்சு. நீங்கள் அதுக்கு உதாரணத்தையே நான் இங்கே பிக் பாஸை சொல்கிறேன். ஜூலி ஃபர்ஸ்ட் சீசன் வரும்போது ஜூலி இது ஒளிபரப்புக்கு ஏற்றதாக இல்லை அப்படின்வாங்க. புரிதுங்களா? அப்போ இந்த 9 சீசனில் வந்து வில் சேஞ்ச் ஆல் ஓவர் திங்ஸ் ரைட். ஸோ இன்றைக்கி வந்து கெமி வந்த போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் பார்த்தீங்களா அது அவங்க உரிமை. ஆனால் என்னென்னா எட்டு வந்து சாண்ட்ரா அவங்கள உட்கார வச்சு கருப்புஞ்சி போட்டு போயிடுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்துட்டு யார் வந்திருக்காங்கன்னா உள்ளார போய் செட் ஆயாச்சுன்னு தெரியும், யாருன்னு தெரியாது. கானவனுக்கு தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது. ஆனால் எக்ஸ்கண்டஷன் உள்ளார போயிட்டாங்கன்னு மட்டும் தான் தெரியும். இப்போ வந்து துணி தூக்கி பார்க்கறதுக்காக போறாரு. யாரு அதுன்னு ஆர்வமா, யாரு கானவனு தான் போய் இப்படி பாட்டுவா கெமி அப்படின்னு. இந்த சிச்சுவேஷன்ல கீழே ஒருத்தவங்க இப்படி உட்கார்ந்தாங்க. அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் திரும்பி பார்த்தா எப்படி அப்படின்னு. அதே மாதிரி அவங்க வந்து சூசு போகிறதுக்காக போவாங்க. எப்படி இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஜூலி ட்ரெஸ்க்காக தான் சொல்கிறேன். இப்போ அவங்க கீழே சமக்கிளிவே வச்சது கீழே குனிஞ்சு நடந்து வந்தாங்கன்னா ஃபுல்லாக தெரியும். சூப்பராக அவங்க விஷயம் பண்ணுவாங்க கெமி. டமால்னு ஃபர்ஸ்ட் இப்படி குனிஞ்சு தான் வந்தாங்கன்னு வெளியே தெரிஞ்சிடும். இப்போ நீ என்ன பண்ணுவேன் டமால் இப்படியும் நாங்கள் ஒரு பின்னாடி முடியலாம் முன்னாடி வந்து விழுந்துருவோம். அது ரொம்ப நல்லாவே இருந்தது. அது வந்து இந்த சமயோஜித புத்தின்னுவாங்கல்ல, அது ரொம்ப நல்லாவே இருந்தது, செமையாக இருந்துச்சு. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். உண்மை. அதை விட வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவ்வளோ ஸ்போர்ட்டிவா விளையாடுறது ரொம்ப பெரிய விஷயம். 4 மணி நேரம் ஒரு இது பிளேயர் அவங்க போகும்பொழுது நம்ம அதை பத்தி சொல்லியிருந்தோம். பட் வந்து ஸ்போர்ட்டிவா 4 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு திடீர்னு இது பண்ற மாதிரி அது பண்ண ஏங்க கெமியே மறைஞ்சுன்னு இருப்பாங்க இவங்க அப்படின்னு கத்துவாங்க. ஆமா. அப்ப பிக் பாஸ் சொல்றாரு அப்பத்தா எதுக்கு கத்துற அப்படின்னுவாங்க. அப்ப பிரியாணி அந்த பிரியாணி சாப்பிட்ற இடத்துல வேற லெவலில் இருப்பாங்க திவ்யா. ஆக்சுவலி பிரியாணி சாப்பிட்றது. இப்போ நம்ம எப்போ வந்து இந்த சீசனோட இந்த எபிசோட ரிவ்யூ பண்ண போறோம்? ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். பிரியாணி வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட முடியாது, அவங்களால முட்டி போட்டு தான் ஸ்டார்ட் ஆகணும். இந்த முறை அங்கே கானா வினோத் என்ன பண்ணாரு? கானா வினோத் கையால அள்ளி போட்டார் பிரியாணி. ஆமா. அது இப்போ பிரியாணி எங்க இருக்கோ இப்போ பிரியாணி சாப்பிட்றதுக்கு வந்து ஏன்னா டக்குன்னு இவங்க அரோரா தான் கை தூக்கும். உண்மையிலேங்க நான் சாப்பாடு அனுப்புறேன், யாராவது 3 பேர் சாப்பிடுவோம், டக்குனு நான் தான் கை தூக்கினேன் ஃபர்ஸ்ட் அப்படின்வாங்க. அது சரி விடுங்க, வேற லெவல் அதெல்லாம். அண்ட் கெமி அவர் அழகாக கேட்பாரு, கெமி சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்வாங்க. நல்லா அந்த டிஸ்கஷன் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்த விட ஒரு சின்ன கிளிப்பு பார்த்தேன். டக்குன்னு சபரி சாப்பிடாதீங்க, சாண்ட்ரா சாப்பிடாதீங்க, சாப்பாடு என்ன கொடுங்க அப்படி நவுத்தி வச்சுட்டு எழுந்திருப்பாங்க அந்த சைக்கிள் கேப்ல. அப்ப அவங்களுக்கு எனக்கு கொடுங்க, இது நல்ல தீனியை தின்னுட்டு கனி எனக்கு சோரியா போல சோத்த வச்சு தான் கதை ஓட்டுறாங்கன்னு யாரு பாரு சொன்னது அதுதான். அதேதான் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் செய்வாங்க. அதுவுமே வந்து அந்த இடமே ரொம்ப கியூட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பிக் பாஸ் சொன்னது. இவரு இன்னொன்னு கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து அதான் சொல்றேன், வாட்டர்மெலன் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்காரு. வாட்டர்மெலன் வந்து அவருடைய நோக்கம் செம்ம வழிசல். ஒன்றும் இல்லை மேடம், ஒரு கிளிப் பார்த்தேன். திவ்யா உட்காந்துருப்பாங்க, இவர் வந்து ரீல் பண்ணுறன்ற பொருள் தான் கிட்டவே போய் ஆகணும். இவர் என்ன பண்ணுவார், கிட்ட போய் நின்று பேசிகிட்டு இருப்பார். இதை வந்து பிரவீன் ராஜும் சபரியும் அங்கே புல்தரையிலேருந்து உட்காந்து பீமாவில் பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் நீ தான் அழகி, நீ இல்லையே அது இதுன்னு ஏதோ ஒரு டயலாக் ஒன்று லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பார். இவர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே போய் கை இப்படி வைக்கிறதுக்கு போவார் பாரு, ஐயோ கையை வைக்கிறான்னு சபரி டப்புன்னு வச்சுதான். அவங்க பைக்கில் ஏன்னா அப்படி அப்படியே வருவாருன்றது அவங்க மேட்ரு தெரியும் நல்லா, அவங்க டப்புன்னு எழுதுவாங்க பிக் பாஸ் கூட்டிங்களான்னுவாங்க. சமோசாரு அதாவது இப்படி நிற்பாரு, அப்படி இப்படி வருவார். அப்படியே வந்து அந்த ஸ்கூட்டர் அப்படி கை இப்படி வைக்கலான்னு வரும்போது சபரி வந்து ஐயோ கிட்ட போயிடாப்ல, கை கிட்ட போறா எடுத்துட்டு வராப்லான்னு தான். பிக் பாஸ் என்ன கூப்பிட்டீங்களா, என்னை கூப்பிடலையே நீங்கள் அப்படின்ட்டு கூப்பிட்டா சபரி என்ன கூப்பிட்டா தானே அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று, இந்த கெமி வந்து டாஸ்க் முடிஞ்சிடும், கெமி உள்ளார வந்துடுவாங்க, எல்லாரையும் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. வாட்டர்மெலன் அந்த இது ஃபுல்லாக ஃபுட்டேஜ் பார்த்தோம் வேற இப்படிலாம் பண்ணிட்டு கெமி அங்கங்கே இவர் அங்கே திவ்யா இருக்கும் எதிர்க்க இங்கே ஒரு அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. இவர் வந்து இப்படிதான் இருப்பார், பருத்தி வர காற்று மாதிரி இருப்பார். சரி விடுங்க. ஆமாம்.
அதே சில பேர் நான் தான் நேற்றே சொன்னோன்னு ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன், எந்த அளவுக்கு மெச்சூர்டாக வந்திருக்காங்க உள்ள அப்படின்ட்டு. அது பண்ண முடியாமலே போய்கிட்டு இருக்கு பிஸியாக இருக்கிறதுனால. அதில் இவருக்கு வந்து சரி விடுங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஓகேவா? ஸோ கெமி என்ட்ரி அண்ட் இந்த விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. திவ்யா அவங்களை கூப்பிட்டு போகிறது, திவ்யாவுடைய பேச்சு, அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதன் பிறகு வந்து என்னென்னா பிக் பாஸ் சொல்லுவாராம். நீங்கள் தான் சொன்னீங்க அந்த பாயிண்ட், எழுதி வச்சுருக்கேன். சொல்லுங்க. எல்லாரையும் நிக்க வச்சு பேசுறாருல. இல்ல இந்த இதை வந்து டைவர்ட் பண்றதுக்கு டாஸ்க்கு வந்து எல்லாரையும் வெளியே கூட்டு போகணும். அப்பதான் வந்து இந்த பொண்ணை சூசு கூட்டு போறது, சாப்பாடு கொடுத்து இந்த வேலையெல்லாம் பண்ணும்போது இவங்க எல்லாருமே கார்டன் ஏரியாவில் வச்சிருப்பாரு சபரி எல்லாருமே டீமே. அப்போ வந்து இவங்க 2 பேரும் பயங்கரமா அடிச்சுவாங்க, பண்ணி வாயா அது இதுன்ட்டு காண்டாமரங்களாம் அடிச்சுக்கும் போது வார்த்தைகளில் கவனம் வேணும் அப்படின்னு பிபிஏ சொல்லுவாரு. அதுதான் மேட்ரு. அடுத்தது வந்து இந்த எல்பி டீம் இல்லை என்னது எல்பிடபிள்யூ டீம் வரும். அந்த விஷயங்கள் முடியும். எப்படியும் அது ஒரு 3 டிக்கெட்டாவது எப்படியும் அடுத்த பிக் பாஸ் வரது வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதுக்கு நடுவுல இன்னொரு விஷயம் நடக்கும். என்னன்னா ரம்யா வந்து சொல்லுவாங்க இந்த இடத்துல என்ன ஹர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவுக்கு க்ளோஸ்லாம் அது ஸ்பெஷல் வீடியோலாம் போட்டிருக்கோம். அது என்னன்னா பாம்பு அவ அப்படின்னு பாருகிட்ட சொன்னதை இவங்க போய் பார்த்து வந்துட்டாங்க. அதாவது நீ யாரு ஒன்னு அவன் உண்மையா இருந்தவன் கூட, ஆனா நீ வந்து பார்வை கட்டுப்பிடிச்சு ரம்யாவை நம்பாத பாருன்னா நீ யாரு, உனக்கு நான் உண்மையா இருந்தேன். இல்ல நம்ம இவங்க வந்து சமாதானப்படுத்த கூட்டு போவாங்க. நான் வந்து அப்பெல்லாம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இல்லைனாங்க. இல்ல நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு, நீ நிறைய பேசியிருக்க. அதுவும் இவனை பத்திலாம், சபரியை பத்தி, விக்ரம் பத்திலாம் பயங்கரமா பேசுறீங்க. இப்ப எப்படி வெக்கம் இல்லாம விக்ரம் கிட்ட போய் உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு ஒரு விஷயத்த அங்க சொல்லுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதை வந்து சாண்ட்ரா திரும்ப எடுத்துட்டு வந்து விக்ரம் கிட்ட அழுவாங்க. விக்ரம் வந்து இப்போதைக்கு விக்ரத்துக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை. எப்படி அமித்துக்கு ஒரு ஆளோ அதே மாதிரி தான் இவ லோகேஷ் கூட சொன்னான், ஆனா எனக்கு வந்து அடுத்த பாயாசம் வந்து விக்ரமுக்கு தான் போல இருக்கு. ஏன்னா சாண்ட்ரா கூட யாரெல்லாம் போய் பேசினாங்க எல்லாருமே அபிட் ஆகிட்டே இருக்கிறாங்க. அதனால அடுத்த பாயாசம் விக்ரமுக்கு எனக்கு பயமா இருக்கு, எனக்கு விக்ரம் பிடிக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஸோ இதன் பிறகு கமெண்ட்டுகளை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் அதோட அப்படியே முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ சன்னி கிறிஸ்டபர் அவங்களுடைய கமெண்ட். ஹாய் அண்ணா, எனக்கு வந்து இன்னைக்கு அரோராவோட பதிவு பார்த்தேன், ரொம்ப சரியா இருந்தது நீங்க பேசினது. அரோரா ஃப்ரெண்டு சொன்னது போல அவங்க வந்து அவங்களுடைய பேரை மாற்றத்திற்காக தான் வந்திருக்காங்க. நீங்க கூட வந்து சில வாரங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நம்பிக்கை அதுல டவுட் கிடையாது. நம்பிக்கை உங்களுக்கு மேல வந்து நமக்கு வந்து இது கிடையாது, நம்பிக்கை இல்ல, அதான் உண்மை. இல்ல நம்பிக்கை இல்ல. இன்னொரு விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் வீக்லயே சொல்லியிருக்கோம், அவங்க தான் அவங்களை அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதை நம்ம சொன்னோம்னா, துஷார் இருக்கும்பொழுது கூட நான் பேர் மாத்தறதுக்குலாம் நான் இங்க வரல அத சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொன்னதுனாலதான் நம்ம இது ஒண்ணு. ரெண்டாவது வெளியில இருந்து அவங்க ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, அவங்க சொல்லவே இல்லை. அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்க மாத்திரம் தான் வந்திருக்கேன் அவங்க ஸ்டேட்மெண்ட் சொன்னா நம்ம பரவாயில்ல. அவங்க ரொம்ப தெளிவு, நீ என்ன வேணாலும் கூட்டுக்கோ, எனக்கு இதுதான் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதை வந்து நாகரீகம் கருதி அதை வந்து தவிர்க்கிற ஒரு இடத்துல வந்து அது முக்கியமாக ஸ்பேஸ்லலாம் பேசும்போது அதை நம்ம வந்து முழுசுக்கவே அதை வந்து ஏன்னா அதை பற்றி தான் நம்ம வந்து அதுவும் வந்து என்னென்னா அதை வந்து ஒரு பொண்ணு வந்து அப்படி மாறுறதுக்கு நல்லா இருக்குமா, நான் வந்து அப்படி மாறலாமா அரோரா மாதிரின்னு கேட்கும்போது அதுக்கு சில டைட்டில்லாம் வச்சோம். நம்ம இல்லைலாம் சொல்ல வரல. ஆனால் வர 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 அவங்க மாற அது துஷார் போனதுக்கப்புறம் அவங்க பேச நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பாயிண்ட் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் பெஸ்டான திங். ஏன்னா அதை தான் இவங்க கேள்வியாகவும் கேட்டிருந்தாங்க. சன்னி அது நீங்கள் இயல்பாகவே செஞ்சிட்டீங்களா, ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறதே இல்லைன்ட்டு. அதனால தான் சன்னி கிறிஸ்டோபர் ரைட் அவங்க வந்து எனக்கு பர்சனல் அனுப்பிச்ச மெசேஜ், அது ஐ மீன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்ச மெசேஜ், அதுக்கான இம்பார்ட்டன்ஸ். அரோராவோட மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப வேறையா இருக்குது அப்படிங்கிறதையும் 6 ஃபைனலிஸ்ட்ல குறைந்தபட்ச நேர்மை அவங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கலந்தாய்வுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். as usual we always support you. Thank you so much. அடுத்தது ஜூலியட், சுஜி ஜூலியட் அவங்களோட கமெண்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கீங்களா, உங்க ஹெல்த் இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும். எனக்கு பிக் பாஸை தாண்டி உங்க 2 பேருக்கும் இருக்கிற லவ் ரொம்ப பிடிக்கும். கேரிங், அஃபெக்ஷன், லவ் எல்லாம் சூப்பரா இருக்கும். நிறைய டைம் நீங்க ரொமான்டிக்கா பேசுறப்போ அன்னைக்கு புரியாது. அதுக்காக எடுக்கல, நல்லா இருந்தது கமெண்ட். அதுதான் ஊருக்கே தெரியுமே, அதுக்காக பார்க்கும்பொழுது அழகா இருக்குமா. ஓபன் டைப் இததான் நான் நீங்க எடுக்கிற ஸ்டாண்ட் சூப்பர். லவ் யூ அண்ணா, தேங்க்ஸ் ஃபார் தி லைஃப் லெசன்ஸ். அண்ணியை பத்திரமா பாத்துக்கங்க. ஹஸ்பண்ட்ஸ் பெரும்பாலும் வைஃப ஹையா பேச மாட்டாங்க, பட் நீங்க அப்படி இல்ல. உங்க வீடியோஸ் காலேஜ் நாய் செல்வியா இருக்கமானாலா அவங்க என்ன சொன்னாங்க, யாரும் பெருமையா பேச மாட்டாங்க, அதை செய்யுங்க. ஏமா செய்யறம்மா,
அப்புறம் வந்து உங்க வீடியோஸ் எனக்கு மார்னிங் குக் பண்ணும்பொழுதெல்லாம் நம்ம கூட சேர்ந்து கான்வர்சேஷன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நன்றிகள். அடுத்த கமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இம்ரான் கான் அவங்களோடது. ஹலோ மிஸ்டர் ஜாக்கி, நான் வந்து இம்ரான் பெல்ஜியம்ல இருந்து. நான் உங்களுடைய வீடியோஸ் ஒரு 3 சீசனா பார்த்துட்டு இருக்கேன். நீங்க இந்த வே யூ பிரசன்ட் தி இஷ்யூ ஆன் தி டேபிள் வந்து ரொம்ப நைஸாவும் ஜென்யூனாவும் இருக்கு அப்படிங்கறதையும். பெஸ்ட் பார்ட் இஸ் யூ நெவர் டேக் எனி சைட்ஸ். ஆல்வேஸ் அட்ரஸிங் பிளஸ் அண்ட் மைனஸ் அண்ட் வித் டீப் அனாலிசிஸ். கீப் தி குட் வர்க் யூ போத் அண்ட் மிஸ்ஸஸ் சுதா அப்படின்னு. ஓகே, நாங்க இன்னை வரையிலும் யாருக்கும் ஓட்டு போட்டதே கிடையாது. அங்க விளையாடுறவங்களுடைய பிளஸ் மைனஸ் யாரு தப்பு பண்ணாலும் அதை பேசுவோம். தட்ஸ் ஆல். அதேதான். இம்ரான் கான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். பெல்ஜியம், ஃப்ரம் பெல்ஜியம். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஃபாத்திமா, வினோ, சித் வினோ, புனிதா, சந்திரா பது, ஃபாத்திமா, நசீர், கௌரி கோபாலகிருஷ்ணன், ஃபீனிக்ஸ், கீர்த்தி லக்ஷ்மன்ங்கிறவங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ் ராகுல், விமலன் மணி, அதன் பிறகு வந்து கார்த்திக், யசோதா, இவங்க எல்லாருமே நிறைய லவ் கொடுத்துருந்தாங்க. லைக் அண்ட் ஹைப் பண்ணியாச்சுன்னு சில பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா செல்வி மகேந்திரன், ஹாய் ஜாக்கி சுதா, நைஸ் ரிவ்யூ ஆஸ் யூஷுவல், சாங்ஸ் ரொம்ப நல்லா பாடுறீங்க, குட் ஜாப் ஜாக்கின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அண்ட் டிடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நைஸ் ரிவ்யூ ஜாக்கி அண்ட் சுதா, யானிய அவ இருக்கிற பிளேஸை ஃபுல்லா சுத்தி செல்ஃபியில வச்சு வீடியோவா எடுத்து அனுப்புன்னு சொன்னீங்கல்ல, தட் இஸ் ரியலி குட் ஐடியா. எங்க ஊர்ல அந்த கடலை பருப்பு வெல்லம் மைதா மாவை டிப் பண்ணி சுட்டி எடுப்போம், சுசியம்னு சொல்லுவோம் தூத்துக்குடியில. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்வீட்ஸ். நீங்க வாங்க, உங்களுக்கு செஞ்சு தரேன் ஜாக்கி அண்ட் சுதா. சூப்பர், ரொம்ப தேங்க்யூ டிடி. இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணோம். நேற்று அந்த யாழினி போன இடத்துக்கு வந்து நான் வந்து 360 இப்படி எடுத்து நீ ஃபுல்லாக இடத்த வந்து சுற்றி காமிச்சு ஒரு வீடியோ ஆன் பண்ணேன். அது காரணம் என்னென்னா, அது ஒரு எங்கே போய் இருந்தா அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஒன்று, நம்ம அந்த இடத்துல இருக்கிறது இப்போ டெக்னாலஜிக்கு யூஸ் ஆகுது. இப்போ பவ்யா கூட என்ன அனுப்பிச்சிருந்தாங்கன்னா, ஏதோ 360ன்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து போகும். கூகுள் வாட்ச் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்கு இன்னும் அந்த இடத்துக்கு இன்னும் வரல நான். ஓகே, இப்போதைக்கு நான் எங்கே போனாலும் கிளம்புறதுலேருந்து வர்றதுலேருந்து எல்லா இடத்துக்குமே ஃபோன் பண்ணிட்டு தான் சொல்லுவாள். ஸோ இப்போதைக்கு அவள் வந்து நைட்டு போனதுனால 360 டிகிரி எந்த இடத்துல இருக்கிறா அப்படின்றதுக்காக, எந்த கார் பார்க்கில் இருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒரு எவிடன்ஸ்னே வச்சுக்கோங்களேன், அதுக்காக தான் அது பண்ணது. அது வந்து நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்தது. அந்த பேரண்டிங் அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துருந்தாங்க. இந்த லீவோ கூட அது ஒரு ஆடியோ ஒன்று அனுப்பிச்சிருந்தான். யாழ்னிக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல எங்கே லொக்கேஷனில் இருக்க ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஐ லைக் தட் ப்ரோ. லியாம் நீசன் மாதிரி டேக்கன் பட்டில் கரெக்டாக அந்த 360 டிகிரி வியூ எடுத்து அனுப்ப சொன்னீங்க ப்ரோ. அங்கே தான் நிற்கிறீங்க. அப்பார்ட் ஃப்ரம் கேமராமேன், வாய்ஸ் நாலேஜ், எதை எப்படி பண்ணலாம், எப்படி லொக்கேஷன் கண்டுபிடிக்கலாம், சூப்பர் ப்ரோ. நீங்கள் ஆசம். அந்த கேர் பண்ணிக்கிற விதம், ஐ லவ் தட். He is the movie buff also. ஸோ சென்னை போகும்போது நானே தான் உலக பட விழாக்கெல்லாம் நான் நிறையா போகணும்னு வச்சுக்கோங்க. போய் உட்காந்துட்டு இருப்போம். அது ஒரு திராபையான ஒரு படமாக இருக்கும், ஓடிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா சமோசா வாசனை அடிக்கும். இன்னும் பார்த்தா சமோசான்னு இருப்பான். எங்கே நம்ம அந்த தேவ் தேட்டர் பின்னாடி இருக்கிற சமோசா கடையில் ஒரு 5 சமோசா பிடிச்சி வந்துருக்கேன். ஏன்னா படம் நிற்காமல் ஓடிட்டே இருக்கும். ஆமாம். அப்போ வந்து சமோசா சாப்பிட்டு போகிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி சாப்பிட்டானா ப்ரான் சமைப்பான், எட்டு வருவான். எங்கே பெரம்பூர் வந்து கார் எட்டு வருவான், பைக்கில் வந்து கொடுத்து போவான். ஈவன் இப்போ இருக்கும்போது இந்த பேகு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்குலாம் அவன் தான் கூப்பிட்டு போனான். அந்த கடையெல்லாம் காமிச்சது, இட்டுன்னு போனது, எல்லா விஷயமும் அவன் தான் பண்ணான். பவர் போர்டு அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் அந்த டைமில். தேங்க்யூ லியோ, தேங்க்யூ ஸோ மச்ரா. அதில் என்ன ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அவன் டேட்டூ ஆர்டிஸ்ட். அவன் ஆக்சுவலி நான் சொல்ல வந்தேன் இப்போ. ப்ளீஸ். ஓகே. அண்ட் ஜெயந்தி அவங்களும் வந்து ஹைக் அண்ட் லைக் பண்ணிட்டேங்கிறதையும், அன்சாரி அவர்களும் சரி, விமலன் அவர்களும் சரி ஹாய் சொல்லியிருந்தாங்க. செண்பகவல்லியும் வந்து அண்ணா அண்ணி இருவருக்கும் வணக்கம் சொல்லியிருந்தாங்க. பாமதியும் சரி, இலங்கேஷ் எப்பவும் போல வந்து லைக் அண்ட் கமெண்ட் போட்டுட்டு சூப்பர் அண்ட் டீடைல் அனாலிசிஸ் ஜாக்கி சேகர் சுதா மேம் சொல்லியிருந்தாரு. கிருஷ்ணவேணியும் வணக்கம் கூறியிருந்தாங்க. அண்ட் கண்ணையா அவர்களும் வணக்கம். அண்ட் சுரேஷ் அவர்களும் சேம் லவ் நிறைய கொடுத்துருந்தாங்க. சூப்பர். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா விஷ் அவர்களுடையது, அனைவர் வாழ்வில் நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிறதையும் ஷர்மிளா நாராயணசுவாமி வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. அண்ட் சுஜாதா சொல்லியிருந்தாங்க, குட் ஐடியா ஆஃப் டேக்கிங் அந்த பேனோராமிக் ஷாட், பெஸ்ட் டு ஷேர் லொகேஷன் அண்ட் யூ ட்ராக் யாழ்னி, வண்டர்ஃபுல் பேரண்ட்ஸ்னு அவங்க பாராட்டியிருந்தாங்க. நன்றிகள். சிவா ஆரச்சாமி அவங்களோட கமெண்ட், அவங்க சொல்லியிருந்தாங்க, ஹாய் ஜாக்கி அண்ட் சுதா, ஹைப் அண்ட் லைக் எல்லாம் பண்ணியாச்சு. இந்த வாரம் வந்து கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கு பிபி எபிசோடு. ஆஹா
நம்மளை பத்தி தான் ஏதோ பாராட்டியிருக்கீங்க. சுதா, யூ ஆர் ட்ரூலி இன்வேல்யூபிள். Jackie may tease you for fun. And obviously he can't do it without you. ஓகே. I know you both are well aware of how special your bond is. I just wanted to say it aloud. God bless you both. ரொம்ப நன்றிகள்ங்க. And ஆக்சுவலி இது வந்து ஒரு ஜாலியாக ஃபன்னாக இவங்க சொல்கிறாங்கல்ல, ஆனால் நிறைய பேர் வந்து அதை பிரித்தாலும் சுவிட்ச்லாம் பண்ணுவாங்க. ஆமாமா, அது வந்து இந்த மாதிரி நாங்கள் நிறைய பார்த்துருக்கோன்னு வச்சுக்காங்களேன். இது வந்து பார்த்ததுமே இது மாதிரி பிரித்தாலும் சுவிட்சுக்கு வர்றவங்க நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். கமெண்ட்லேயே வந்து அவர்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கெல்லாம் இல்லைன்னா அவர் வந்து கையெல்லாம் நடுங்கும். அது ஒண்ணு. இன்னொரு ஒருத்தவங்க வந்து இப்படி அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அந்த மாதிரிலாம் யாருங்க பேச வைக்கிறது அதெல்லாம் வரும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பட் இது வந்து ஜஸ்ட் ஐ சே ரைட். ஓகே. அண்ட் சத்யா மகேஸ்வரி, சாரா சுப்பிரமணியம் இவங்களும் 2 பேருமே நிறைய லவ் கொடுத்துருந்தாங்க. ஆதி அவர்களும் வந்து ஹாய் சொல்லியிருந்தாப்ல. அமுதன் நிலா, துணிவே சக்தி ஒரு முறை சொல்லுங்க சார். துணிவே சக்தி, துணிவே சக்தி. அதாவது அவங்களுக்கு என்னன்னா அவங்க அம்மாவுக்கு சங்கே முழங்கு அந்த டோன். அது புரியுதுங்களா? புரியுது. ஏன் ஒரு கிளிப்பு பார்த்தேங்க. அதாவது அந்த கப்பை எடுத்துட்டு போய் போடு அப்படின்னு சொல்றப்ப அம்மா கூட பேசிட்டு இருக்காங்க பாரு. ஓகே. ஏய், எனக்காக நீ கப் எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப நன்றி. அதுங்க யார், சம்மோன் எல்ஸ், அது அந்த வீட்டில் இருக்க யாரோ கப் எடுக்கிறாங்க. ஏய், நீ எழுந்து போய் எடுறி அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க உடனே பாரு எழுதிருப்பாங்க. ஏய் உட்கார், நீ எதுக்கு போற அப்படின்னு. கடவுளே, யோசிச்சு பாருங்க. இதுக்கு நீ சொல்லிருக்க. ஆனால் எப்படி வெளியில எல்லாருக்கும் ஏய் எதுக்கிட்டு உட்காந்துருக்க, போய் அந்த கப் எடுறி, அந்த புல் எடுக்குது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டக்குன்னு அற்புதம். துணிவே சக்தி. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு உண்மையிலே. அதுவும் ஒரு டீச்சரா இருந்திருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? அண்ட் திவ்யா அவர்களும் நிறைய வந்து லைக் கமெண்ட் பண்ணிட்டேன்னு ஹலோ கொடுத்துருக்காங்க. பிரேமா சொல்லியிருக்காங்க, ஜாக்கி நீங்க அரோராவை பத்தி அப்சரா சொன்னதை சொல்லும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் வந்ததோ அந்த டென்ஷன் எனக்கும் வந்தது. அண்ட் செல்வி அவர்கள் வந்து ஒரு சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் கலையை வந்து ஐ லவ் யூ அண்ணா அப்படின்னு உங்களுக்கு லவ் கொடுத்துருக்காங்க. தேங்க் யூ, லவ் யூ டூ. பிரபா சிவகுமார் சொல்லியிருக்காங்க, ஜாக்கி வணக்கம். நல்ல வணக்கம் ஜாக்கி சுதா 2 பேருக்கும் தான். 4 அக்கௌண்ட்ல இருந்துமே லைக்கு லவ் போட்டாச்சு. ஜாக்கி உங்கள் குரல் வழியாக அறுவடை நாள் படத்திலிருந்து தேவனின் கோவில் இது நேர் விருப்பம் ப்ளீஸ். பேர் என்ன? பிரபா சுரேஷ்குமார். ஆக்சுவலி நான் ஒரு சோக சுமை தாங்கி தான் அடிக்கடி எடுப்பேன். பட் இந்த வாட்டி ஸ்பெஷலா ஒரு வழி பாதை என் பயணம் மனதினில் ஏனோ பல சலனம். ஒரு வழி பாதை என் பயணம் மனதினில் ஏனோ பல சலனம். கேட்டால் தருவேன் என்றவன் நீயே, கேட்டேன் ஒன்று தந்தாயே. ஆறுதல் தேடி அலையுது நெஞ்சம், அழுதிட கண்ணில் நீருக்கு பஞ்சம். நானோர் கண்ணீர் காதலி, தேவனின் கோவில் மூடிய நேரம், நான் என்ன கேட்பேன் தெய்வமே. இன்று என் ஜீவன் தேயுதே, இன்று என் மனம் சாயுதே. தேவனின் கோவில் மூடிய நேரம், நான் என்ன கேட்பேன் தேவனே. ப்ளீஸ் நைஸ்லி சாங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் கண்டிப்பாக செய்யுங்க. அண்ட் கார்த்திகேயன் மாணிக்கம் வந்து அண்ணா நீ லவ் கொடுத்துருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து என்னது ஏதோ ஒரு மயிரை நான் காமிச்சு போகிறேன் உங்களுக்கு. நான் கண்ணாடி போடல, நீங்கள் அதனால தான் அது என்ன வேணாலும் தெரிஞ்சுட்டு போட்டோம். டியரு, சன் டியரு, ஏதோ ஒன்று வந்தது, ரோன் டியரு, மயிர் டியரு, என்ன வேணாலும் தெரிஞ்சுட்டு போட்டோம். அவ்வளோதான். ஜெயா அவங்க வந்து சரி நந்தினி அண்ட் ஆர் பன்னீர்செல்வம் இவங்க எல்லாருமே வந்து லவ் கொடுத்துருக்காங்க. சந்திரா பது சொன்னாங்க, அண்ணா நீ யாழ் பற்றி கவலைப்படாதீங்க, அவள் ஜாக்கிரதையாக இருப்பா, அண்ணா டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. அண்ட்
கீர்த்தி லக்ஷ்மன்றவங்க லைக் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. Okay. அண்ட் ஃபுட் பாஸ்ங்கிறவங்க சொல்லுங்க. அதாவது கோட்டுக்குள்ள கண்ணா இதை போட்டு கடுப்பேற்றிங்க. ஃபுட் பாஸ்ங்கிறவங்க சொன்னாங்க அரோரா வந்து அவங்களுக்கு ஒரு மைலேஜ் இருந்திருக்கும் Okay. ஆரம்பத்தில் இந்த பியூட்டி ப்ரிவிலேஜ் எல்லாம் இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் 50 வீக்ஸ். ஆனால் டெஃபினெட்லி ஒரு டிசர்விங் கண்டெஸ்டன்ட் அவங்க ஃபைனல் வீக்குக்கு. Okay. பட் கம்பேரிங் த எவிக்டட் கண்டெஸ்டன்ட்ஸ் அவங்க வந்து ஷியோர் டிசர்வ்ஸ் டு ஸ்டே இன் த ஹோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ சி வை த அதர்ஸ் வேர் எவிக்டடுங்கிறது இப்போ தான் புரியுதுங்கிறதையும் இட்ஸ் அ ஷேம் ஆன் பிக்கிங் தீஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் ஃபார் த ஷோ அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சீஸ் மேக்கப்ங்கிறவங்க சொல்லியிருந்தாங்க ஏன் எல்லா எக்ஸ் கண்டெஸ்டன்ட்டும் இவ்வளோ நெகட்டிவாக இருக்காங்க, டாக்ஸிக்காக இருக்காங்க வெளியில இருந்து வந்துட்டு அப்படிங்கிறதையும். சாரி, ஜஸ்ட் கியூரியஸ் ஜாக்கி அண்ட் சுதா அப்படின்னாங்க. ஏன்னா தோத்து போனவங்க அவங்களாம் வந்து மனசுக்குள்ள நினைச்சவங்களும் அவங்களாம் வந்து அப்படியே இது ஜெயிக்கிறதுக்காக வந்தவங்க அவங்க நினைப்பு. ஆனா அவங்க கிட்ட சரக்கு கிடையாது. இது ஒண்ணு இருக்கு ஜாக்கி. இன்னொன்னு என்னன்னா உனக்கு இப்ப வெளியில பாத்துருப்பாங்க ஓ உங்களுக்குலாம் இவங்களை பிடிக்கல, நான் உள்ள போய் இவங்களை பிடிக்காத மாதிரி நானும் இருந்தேன்னா என்ன பத்தி பேசுவீங்க, நான் ஒரு பேசு பொருளா இருப்பேன்ல அப்படிங்கிறதுக்காக தான் அது அதுல என்ன எல்லாத்தையும் வன்மம் கொட்டதுக்குறா நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பிக் பாஸ் கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காங்க நான் என்கிட்ட பேசு அப்படின்ட்டு வியன்னா பேசிட்டு இருக்காங்க, கெஞ்சிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு அந்த கெமி டாஸ்க் முடியுதுங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கெமி ஓடி வந்து குச்சி பண்ணுவாங்க. பணத்தை அறிவிக்கும் போது அவங்க ரெண்டு, அதாவது திவாகர் அண்டு வியன்னா மூஞ்ச பாருங்களேன், அப்படியே இருண்டு போயிருக்கும். எல்லாரும் கை தட்டுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருண்டு போயிருக்கும். மூஞ்சி வந்து அப்படியே ஒரு மாதிரி கின்னு வச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அதே மாதிரி கெமி பேசும்பொழுதுமே அவங்க ரெண்டு பேரும் அப்படிதான் இருக்கும். அதுதான். ஸோ இப்பயும் வந்து அவங்க என்னன்னா திவாகர் வந்து வியன்னா தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னா அவங்க கிட்ட பேசலாம் நிறைய போவோம், ஒரு வந்து கொஞ்சம் லூஸ்தனமா பேசுவார், அவர்கிட்ட பேசலாம் அப்படின்றதான் அவங்களுடைய இதுவே ஆக்சுவலி. ஓகே, அவங்க வீட்லயும் சுயம் வந்து என்னதுக்காக செய்வாங்கங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து யார் சொன்னா மேக்கப் போட்டிருந்தாங்க. ஓகே 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 ஓகே. அண்ட் அமுதர் அவர்கள் வந்து என்னன்னா அமுதார் திவாகரோட இண்டிவிஜுவாலிட்டியா ஓகே நெஞ்சு வர வயிறு வைத்திருக்கும் டாக்டர் இல்லாத ஒரு டாக்டர், அதான் அவரோட இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்றாங்க. நெல்லைசீமை சொல்லியிருந்தாரு. பிபி என்ன சொல்றாருன்னா நீங்களா வெளியில் நடப்பதை சொல்லக்கூடாது, நானா கேட்பேன் அப்போ ஓபன் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு. அடுத்த கமெண்ட் வந்து சக்தி ராஜேந்திரனோடது. ஜாக்கி என்ன நான் வந்து ஒருத்தரும் அரோராவை பற்றி நாட் டிசர்வ்னு பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தட் டு வாட் டிட் பிரவீன் டூ? he was total flop கேப்டன்சில. அவரால் வந்து ஒரு சிங்கிள் கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ண முடியல பார்வதி கேட்கும்போது. அவரும் ஒரு ஓகே கண்டஸ்டன்ட் தான், அவருக்கான வந்து ஒரு டெடிகேஷன் இருந்தது அவ்வளவே அப்படின்றதையும். அரோரா வந்து இந்த வீட்டை வந்து அலைவா வச்சிருந்தாங்க, அவங்க யார் பின்னாடியும் போய் வந்து பேசல, அவங்க வந்து பிளசன்ட் அண்ட் அட்பின் ரொம்ப ஜென்யூனா இருந்தாங்க. she has voiced out against பாருக்கு எதிராக ஒரு 104 தடவை வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி அந்த கான்வர்சேஷன்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. டிடிஎஃப் வின் பண்ணிருக்காங்க, நாட் பை லக். she stood holding the beam for 6 hours நின்னு இருக்காங்க. and she was inside the car for 10+ hours. her maturity and thinking is next level. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் மைண்டாவும் இருக்காங்க, எல்லா விஷயங்களையும் ப்ராப்பரா பாயிண்ட்ஸோட எக்ஸ்பிளைன் பண்றாங்க கிளியரா. நான் வந்து அவங்களை வந்து சப்போர்ட் பண்றேன் வின் பண்ணணும்ங்கிறதுக்காக. வினோத் வந்து வின் பண்ணுவாருன்னு தோணுது, பட் அரோரா டிசர்வ்ஸ் வந்து ஜாஸ்தி. வினோத் does not have the maturity to understand the other contestants. அவர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாரு கமருதீனோட சேர்ந்து அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தாப்ல. பட் இப்போ வினோத் டிசர்வ் இல்ல, அது பணத்தை டிசர்வ் இல்ல பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. அதாவது டாப் 5 இதுல வரல, அவர் எடுத்துட்டாரு, பணம் எடுத்துட்டாரு. சோ நெல்லைசீமை சொல்றாரு வினோத் வந்து தலைகணம் அதிகமாயிருச்சு. ஒரு கிளிப் பார்த்தேன், சபரி கிட்ட பேசிட்டு இருக்காரு யாரு பணப்பொட்டி எடுப்பீங்கன்ட்டு. வினோத் சொல்றாரு நான்லாம் எடுக்க மாட்டேன், அமெரிக்கா மாப்பிள்ளை ரோல் எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா ஹீரோ தான். இப்படி காமெடி எல்லாம் சொல்லல, சீரியஸா மற்றவர்கள் எல்லாம் அமெரிக்கா மாப்பிள்ளையாம் அவர் ஹீரோவாம்ன்ற மாதிரியான டோன். இல்ல அந்த டோன் அவர் சொன்னாலும் கூட எடுக்கணும்ன்றதா ஒரு மைண்ட் செட். ஆனா அங்க இருக்கிறவங்களுக்காக மேனிபுலேட் பண்ணிருக்காருன்னு இப்ப நீங்க முடிவு பண்ணும்போது தெரியும், புரியுதுங்களா? ஏன்னா அங்க வந்து கேபி எடுக்கிறது வந்து யாருமே டிசைட் பண்ணவே இல்லை, டமால் அடிச்சாங்க அந்த மாதிரி தான் அது. ஏன்னா கவின் எடுக்கிறதையும் யாரும் டிசைட் பண்ண முடியல, டக்குன்னு எடுத்தாரு. அவர் வந்து கணக்கு போட்டு இருக்கிற கடை இந்த காசு முடிஞ்சிருக்காது, அப்படிதான் அவர் போனார் அவர். ஸோ அதனால வந்து இது வந்து அவர் வந்து அப்படி சொல்றதை வந்து இங்கே எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். இன்னொன்று அவர் வந்து நிறைய மாறுறதுக்கு காரணம் வாட்டர்மெலன் வந்ததுக்கு அப்புறமே நிறைய மாறி இருப்பார். நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்போது இல்லை வேற மாதிரி போயிருக்கும். ஏன்னா அவர் இன்னைக்கு வந்து திவ்யா கிட்ட சொல்லுவார் எல்லாம் வெளியே போவோம் அப்படின்னு சொல்லுவார். சொல்லுங்க. அதுக்கப்புறம் சுஜாதா சொல்லியிருந்தாங்க ஆமா சுதா தொப்பை ரொம்ப இருக்கு, டெய்லி வந்து ஒரு 100 கிரன்ச்சஸ் சிட்டப்ஸ் ப்ளீஸ் ஜாக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செஞ்சிடறேன். சுஜாதா தானே சொன்னாங்க? ஆமா செஞ்சிடலாம். தொப்பை தெரியுது, இது தெரியுது, ஷர்ட் தூக்கு. அதுக்கப்புறம் வந்து சாந்தி, சிவபாண்டியன், முனீஸ்வர், வந்தனா கோபால் சுவாமி இவங்க எல்லாருமே நிறைய லவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கமெண்ட்டுகள்.
ஸோ கமெண்ட்டுகள் படிச்சு முடிச்சாச்சு. நீங்க ஏற்கனவே இப்ப சொல்லிட்டு இருந்தீங்க கமெண்ட் பேசும்பொழுதே வினோத் போட்டி எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி அவர் அதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு. ஆனா நீங்க அதுதான் நான் சொல்றேன், அரோராவோட பிரில்லியன்ஸை கடைசியா முடியும் பொழுது ஏதோ இந்த குறுக்கு சிறுத்தவளை பாட்டு பாடினே இருப்பாங்க. டக்குன்னு யார் போட்டு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு விக்ரம் கேட்கும்போது விக்ரம் சொல்லுவாரு. விக்ரம் சொல்வாரு, நான் எடுக்க மாட்டேன், நீ எடுக்க மாட்டேன், வினோத் எடுக்க மாட்டான், சபரி எடுக்க மாட்டான் அப்படின்னுவாரு. வினோத் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு எப்படி சொல்வீங்க அப்படின்னுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாரோட வினோத்துக்கிட்ட அவங்க நிறைய பேசிட்டாங்க. அப்ப உடனே அவர் சொல்வாரு, இல்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காருன்றதோட முடியும். ஆனா என்னன்னா கேட்பாங்க. ஆனா என்னன்னா அவங்க கிட்ட வந்து இவர் கேட்கறாரு, பணப்போட்டி எடுத்தா என்ன ஆகும்னு தெரியலன்னு கேட்பாரு. அப்ப பணப்போட்டி எடுத்தா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லும்போது இப்ப அரோராவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்களாம் சமூக வலைதளங்கள்ல. இந்த பொண்ணு சொல்லி தான் வந்து ஒரு பணத்தை எடுத்துட்டு பணப்போட்டி எடுத்துட்டு போட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களா. அதுதான். ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். உங்ககிட்ட எல்லார்ட்டையுமே ஒரு கேள்வி, ஒரு ஜென்ரல் கொஸ்டின் ஒரு தோழிக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட இந்த விஷயம் பகிர்ந்துக்கிட்டேன். இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன் ரொம்ப நாள். இப்போ ஒரு தோசை, ஒரு சப்பாத்தி, ஒரு இட்லி இப்படி சாப்பிட்றோம். அரை இட்லி, அரை தோசை, அரை சப்பாத்தி இப்படி இருக்கும். ஆனால் எதிர்க்க சட்னி 4 வகை சட்னி இருக்கும். நீங்கள் என்னைக்காவது இப்போ என் ஒய்ஃபு, என் பொண்ணு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா சட்னி 4 கரண்டி எக்ஸ்ட்ரா ஊற்றுவாங்க. ஏன்னா அந்த அரை தோசைக்கு அவ்வளோ சட்னியே தேவையில்லை, ஊற்றி எல்லாம் சாப்பிட்டு மிச்சமும் அதில் இருக்கும். ஆனால் நான் அந்த அரை தோசை, அரை இட்லி, அரை சப்பாத்திக்கு அந்த சட்னியை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு சாப்பிடுவேன். இத்தனைக்கும் 2 கரண்டி ஊற்றி சாப்பிட்லாம், சட்னி நிறையா இருக்குது. ஆனால் அதை என்னால் செய்ய மனசு வராது. அதில் இன்னொரு கொடுமை என்ன பண்ணுவேன்னா, சில நேரத்தில் அந்த 1/4 தோசைக்கு வந்து சட்னி ஊற்றிக்கணும்ல. அதாவது அரை தோசைக்கு நீ ஒரு கரண்டி சட்னி ஊற்றினாலோ, இல்லை மீன் குழம்பு ஊற்றினாலோ, இல்லை கார குழம்பு ஊற்றினாலோ, வாட் எவர் இட் இஸ் ஊற்றினாலே நீங்கள் சாப்பிட்லாம்ல. என்னால் அதை செய்யவே முடியாது. அந்த 1/4 தோசை வந்து ஒன்றுமே இல்லாத போது வெறுமனே சாப்பிட்ருவேன். அது எதுக்கு அந்த சட்னி இப்படி? இப்போ உதாரணத்துக்கு இந்த டேபிள் இருக்குது எதிர்க்க, இதை நான் இதில் ஏதோ ஒன்று கொட்டிடுச்சு, இதை துடைக்கணும். ஒரே ஒரு டிஷ்யூ எடுத்து ஃபுல்லாக துடைச்சி முடிச்சுடுவேன். என் பொண்ணு பசக்குன்னு அதுவும் அந்த கார் பின்னாடி வந்து இந்த வாங்கி வச்சுருப்பேன், சாப்பிட்டா வாயை துடைக்கலான்ட்டு அதுக்கு ஒன்று எடுத்து இப்படி தொடச்சி மடித்து திரும்ப மடித்து தொடச்சா போதும்பா. 4-5 எடுப்பா. ஆனால் நாங்கள் காரக்குழம்பு ஊற்றிக்கிறதுக்கே வந்து அரை கரண்டி, ஒரு கரண்டி அதையே யோசிச்சுட்டு அந்த இதிலே சாப்பிட்டு அதுலேயே 1/4 தோசை, 1/4 இட்லி, 1/4 சப்பாத்தியை வந்து அப்படியே சாப்பிட்ருவேன். நான் எதுக்கு இதில் வந்து ஒரு அரை கரண்டி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி. ஆனாலும் இந்த மனநிலை யாராவது அப்படி சாப்பிட்றவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்களேன். கண்டிப்பாக. அதுதான். ஸோ இதன் பிறகு என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ரம்யா வந்து இந்த கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு. இந்த கேள்வி கேட்டால் கூட பரவாயில்ல ஜாக்கி, இங்கே பேசி முடிச்சு இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த நீங்கள்லாம் டாஸ்க்கை நல்லா பண்ணிட்டீங்க எல்லாம் பிக் பாஸ் சொல்லி முடிச்சுருவாப்புல. ஏன்னா அவங்க பேர் என்ன, ரம்யா, வினோத் உட்காந்துருப்பாங்க இந்த ஒரு ரவுண்டு சேரில் ஹாலில். டக்கு நாங்கள் திவ்யா வந்து ஜாயின் ஆவாங்க. வினோத் எழுந்து போயிடுவாப்புல. அப்போ வந்து ரம்யா இவங்களை என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, நிறைய நான் ஏன் முன்னாடியே நீ இப்படி பேசிட்டு அங்கே வெளியில் வந்து சொல்கிறேன், நான் நீ நடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்லாம் சாண்ட்ராவை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. விக்ரமை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ விக்ரமை பற்றி பேசினாலே கொஞ்சம் திவ்யா வந்து ஆர்வமாயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்தபோது இப்படி பேச்சுவாக்கில் என்ன பண்ணாங்க, ஆமாம் உன்னை பற்றி கூட தான் வந்து சொல்லிட்டாங்கன்றுவாங்க. டமால் அவங்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ் இருந்துதான் அப்படின்னு. என்ன யாரு அது இங்கே வேணாம் அப்படின்ற மாதிரி. ஆமாம் இன்செக்யூரிட் ஃபீல் இருந்ததா அப்படின்னு வேணா சொல்லுவாங்க. அப்போதான் அது வந்து பக்காவாக பத்தும். அதேதான். இப்போ வந்து சாண்ட்ராவை கீழ்ச்சி போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அது பற்றின விரிவான ஒரு வீடியோ நம்ம தனியாக பேசுவோம். ஸோ வேற என்ன, அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிட்டோம் ஜாக்கி, அவ்வளோதான். ஓகேவா. கெமி வந்து ரொம்ப நல்லா வந்து டாஸ்க் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கெமி வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசுவாங்க எல்லாரும். அந்த கண்டஸ்ட்ல அவங்க மட்டும்தான் இந்த 6 குரூப் ஹக் கொடுத்து கை தட்டி நீங்க 6 பேரும் இங்க இருக்கிறதுக்கு டிசர்விங்கான ஒரு ஆட்களுங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி ரொம்ப நல்லா இருந்தது கெமி பண்ண விஷயங்கள். ஸோ வேற என்ன டால்ஃபின் வரைஞ்சது எல்லாம் பேசிட்டீங்க இல்லையா. டால்ஃபின் பிளாக் வேற ஏதோ எழுதிங்க. நான் கூட ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ நிறைய எழுதிருக்கீங்கன்னு பார்த்தேன். அந்த டால்ஃபின் எழுதிருக்கிறது, பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கிறது, இதுதான் இருக்கு. வேற ஏதாவது இருக்கா? இல்லை மேடம், அந்த முக்கியமாக அந்த உட்காந்து பிரியாணி சாப்பிட்றது ஒரு அழகு இருக்கு பாருங்க. அது அழகுக்கு அழகு சேர்க்கும் அப்படி ஆபரணம் அப்படின்ற மாதிரி அதை எடுத்துக்கலாம். அது ரொம்ப நல்லா முடியும். குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்ச தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளைட் சார்ஜஸ் எடுத்துக்கிட்டு
ஹரிஹரன் இங்க வந்து இறங்கி அது வந்து ஒரு கலைபரமா ஆகிறத நான் தடுக்கணும்னு நான் விரும்புறேன். இல்லை அது ஏன்னா எல்லாராலையும் எல்லா நேரங்களும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. இந்த மாதிரி இந்த கோல்டு வெதர் கொஞ்சம் டிப்ரெசிங்காக வேறு இருக்கும். ஸோ இதில் விஷம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. பாரு அதனால அதையும் பார்த்துக்கங்க, எது வந்தாலும் பார்த்து செய்யுங்க. ஏன்னா என்னது எது வேணும் அந்த கருப்பு ட்ரெஸ் அது வேற மேடம், அது உண்மையிலே அது வேற அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா இதுக்கும் சொல்றேன் மேடம். இருக்கு கம்பன் சங்கு விழுந்த மாதிரியே கண்ணுக்குள்ள நுழைஞ்சு உருத்திரியே கொடிய விட்டு குதிச்ச மல்லிகையே ஒரு மொழி சிரிச்சு பேசறியே. போதும், உறுத்தினதான் போதும், உக்காருங்க. எது உறுத்தினதெல்லாம் போதும், உக்காருங்க. அதேதான் இப்போ என்னது உறுத்தினது போதும் இல்லையா, இதுவும் நோட்டட் சார். நீங்க இதுக்கப்புறம் கிரைம் ரேட் நிறைய ஏறி இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியும். எனிவே உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேற ஒரு எபிசோடுக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். அண்ட் ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மீண்டும் வேற ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.